இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி கோடபாய ராஜபக்ச கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜராகினார். ஏனெனில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் தன்னை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய அரசாங்கம் எத்தனிக்கின்றதாகவும் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் தான் கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி அவர் ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த நிலையில் அது தொடர்பாக இன்றைய தினம் விசாரணைக்கு அந்த மனு எடுத்துக்கொள்ளப்பட்டதனால் முன்னாள் ஜனாதிபதி இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு வருகை தந்தார். இந்த நிலையில் அந்த மனு தொடர்பாக இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது கோட்டபய ராஜபக்சவினுடைய சார்பில் ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் ரொமேஷ் டி சில்வா ஆஜரானார். இந்த நிலையில் விவாதங்களுக்கு பின் கோட்டபய ராஜபக்ச தாக்கல் செய்த ரிட் மனு மேலதிக பரிசீலனைக்காக ஆகஸ்ட் 3 வரை ஒத்திவைக்கப்பட்டதாக மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்தது. இன்றைய தினம் கோட்டபய ராஜபக்ச நீதிமன்றத்துக்கு வருகை தருகின்ற போது அவருடைய ஆதரவாளர்களும் அங்கு குவிந்து காணப்பட்டனர். அத்துடன் அவருடைய வருகைக்கு ஆதரவாக ஜனாதிபதி சட்டத்திரணி அலி சப்ரி நாமல் ராஜபக்ச உட்பட மற்றும் கட்சியின் சில உறுப்பினர்களும் அங்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கோட்டபய ராஜபக்ச உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் அவர் ஆட்சிக்கு வருவதற்காக இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகின்ற சுரேஷ் சாலே மற்றும் பிள்ளையான் போன்றவர்கள் வாக்குமூலங்கள் வழங்கியதன் அடிப்படையில் கோட்டபய ராஜபக்சவுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் அத்துடன் அசாத் மௌலானா ஷனல்போக்கு வெளியிட்ட கருத்து தொடர்பாகவும் அதன் பின்னர் அவர் வெளியிட்ட விடயங்கள் தொடர்பில் கோட்டபய ராஜபக்சவுடன் சுரேஷ் சாலே மற்றும் பிள்ளையான் ஆகியோர் சந்தித்து இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கலந்துரையாடியதாகவும் சஹ்ரானை சந்தித்ததாகவும் அசாத் மௌலானா தெரிவித்த விடயங்களுக்கு அமைவாகவும் அவரை வெளிநாட்டில் வைத்து விசாரணைகள் மேற்கொள்வதற்கு தற்போது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்ற நிலையில் தற்பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் குறித்த வாக்குமூலத்தில் கோட்டபய ராஜபக்சவினுடைய பெயர் குறிப்பிடப்படுவதுடன் தகுந்த ஆதாரங்களும் இருப்பதன் அடிப்படையில் அவரை கைது செய்து பயங்கரவாத தடுப்பின் கீழ் கைது செய்து விசாரணைக்குட்படுத்த குறித்த விசாரணை குழுவினர் முயற்சி செய்வதை குறிப்பிட்டே கோட்டபய ராஜபக்ச தன்னுடைய கைதை தடுக்கும் விதமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் இனத்துக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட மிகப்பெரிய இனப்படுகொலையின் ஒன்றாக ஜூலை கலவரமும் வரலாற்றில் பதியப்பட்டுள்ளது. அந்த நிலையில் ஜூலை கலவரம் ஆரம்பமான ஜூலை 23 ஆகிய இன்றைய தினம் தமிழர் பரப்பு எங்கிலும் மிகவும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 23 தொடக்கம் 30 வரை இந்த ஜூலை கலவரம் இடம்பெற்ற வாரமாக பார்க்கப்படுகிறது. இதில் பல தமிழ் மக்கள் மிகவும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதுடன் சொத்துக்கள் அழிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு அவர்கள் தெற்கில் இருந்து குறிப்பாக முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளுக்கு அனாதைகளாக திரட்டப்பட்ட வரலாற்றை வெளிப்படுத்துவதாக இந்த கருப்பு ஜூலை கலவரம் காணப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக பல்வேறு காலங்கமாக வந்த அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக மௌனமாக இருந்த நிலையில் இன்றைய அனுர அரசாங்கம் இன்றைய தினம் இந்த கருப்பு ஜூலை தொடர்பாக பாராளுமன்றத்தில் விவாதம் ஒன்றினை மேற்கொண்டது. கருப்பு ஜூலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பாக நிச்சயம் அவர்களுக்கான விசாரணைகள் நீதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஆளும் தரப்பாலும் எதிர்க்கட்சியினராலும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அந்த வகையில் குறிப்பாக தமிழ் தரப்பு சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கருப்பு ஜூலை கலவரம் தொடர்பாகவும் ஜிஆர் ஜெயவர்தனவினுடைய கொடுங்கோல் தன்மையை வெளிப்படுத்துகின்ற இந்த சம்பவங்கள் தொடர்பாக அந்த காலத்தில் இடம்பெற்ற இந்த அநீதிகள் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதுடன் செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். அதாவது குட்டிமணி தங்கதுரை ஆகியோர் மிகவும் கொடூரமாக இந்த உங்களுடைய தமிழ் ஈழத்தை நீங்கள் பார்க்கக்கூடாது என அவருடைய கண்களை பிடுங்கி கொலை செய்யப்பட்ட அந்த கொடூரமான செயற்பாடுகளை நினைவுபடுத்தியதுடன் அவர்களுடைய உடலுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக அவர்களுடைய உடல்கள் எங்கே புதைக்கப்பட்டதவா எரிக்கப்பட்டனவா என்ன நடந்தது என்பது தொடர்பாக எங்களுடைய அரசியல் கட்சியின் தலைவர்கள் என்ற வகையில் எமக்கு அது தெரிய வேண்டும். எனவே அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். அது தொடர்பாக நீதியமைச்சர் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. அத்துடன் சிவஞானம் ஸ்ரீதரன் கருத்து குறிப்பிடுகையில்
இந்த அரசாங்கம் சர்வதேச விசாரணைகளை மேற்கொள்ள மாட்டோம், உள்ளூரிலேயே விசாரணைகள் மேற்கொள்வோம் என குறிப்பிட்டாலும் அதில் நம்பகத்தன்மை எவ்வளவு உள்ளது என்பது கேள்விக்குறியாகவே காணப்படுவதாக குறிப்பிடுகிறார். ஏனெனில் ஜூலை கலவரம் அல்ல, 1956 பல்வேறு கலவரங்கள் இங்கு இடம்பெற்றது. அனுராதபுரத்திலிருந்து தமிழ் மக்கள் கொல்லப்பட்டு விரட்டியடிக்கப்பட்டனர். அதேபோல் கொழும்பில் விரட்டியடிக்கப்பட்டனர். அதன் பின்னர் 83 ஜூலை கலவரம் வெடித்தது. அதன் பின்னர் முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை இடம்பெற்றது, வாகரையில் இனப்படுகொலை இடம்பெற்றது. இவ்வாறு பல இனப்படுகொலைகள் இடம்பெற்ற போதிலும் இதுவரை நீதியான விசாரணைகளை முன்னெடுத்ததா என்றால் கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது. எனவே இந்த ஜூலை கலவரத்திலும் தற்பொழுது முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற இனக்கலவரம் தொடர்பாகவும் நிச்சயமாக விசாரணைகள் வேண்டும். அதை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். தாங்கள் செய்வோம் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இவர்கள். எனவே தொடர்பாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுடன் சில விடயத்தையும் அவர் பாராளுமன்றத்தின் கீழ் தெரிவித்திருந்தார். அதாவது விடுதலை புலிகள் ஓயாத அலை தாக்குதலில் முல்லைத்தீவை கைப்பற்றுகின்ற போது அங்கு 1000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அந்த இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு சிங்கள மக்கள் தெற்கில் எந்தவிதமான தமிழ் மக்களையோ அதேபோல் மலையகத்தில் உள்ள தமிழ் மக்களையோ அவர்கள் தொடக்கூடவில்லை. ஏனெனில் விடுதலை புலிகள் பலமாக இருந்த காரணத்தால் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் அதற்கு முன்னர் 83ஆம் ஆண்டு ஜூலை கலவரம் ஏற்படுவதற்கு தமிழ் மக்கள் பலவீனமாக இருந்ததே காரணம். அவர்களை அடித்து இலகுவாக விரட்டினார்கள். அதன் காரணமாகவே பின்னர் ஆயுத போராட்டம் ஒன்று ஏற்பட்டது. எனவே இந்த வரலாற்றை மீண்டும் இவ்வாறான வரலாறுகளை தோற்றுவிக்காமல் அந்த வரலாறு இனிமேல் இடம்பெறாத வகையில் தமிழ் மக்களுக்கு ஒரு மரபு ரீதியான அவர்களுடைய உரிமை ரீதியான அவர்களுடைய தாயகமாக வடக்கு கிழக்கே காணப்படுகிறது. அதனை சர்வதேசமும் ஏற்றுக்கொண்டுள்ளது, அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்கிறது. ஏன் கொழும்பு ஜூலை கலவரம் இடம்பெற்ற போது அங்கு தமிழ் மக்கள் அடித்து விரட்டப்படுகின்ற போது அவர்களை தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்கள முஸ்லிம் மக்கள் மற்றும் சிங்களவர்களே உங்களுடைய தாயகமான வடக்கு கிழக்குக்கே செல்லுங்கள் என்று அவர்களை வடக்கு கிழக்குக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அவர்களே அன்றைய காலத்தில் வடக்கு கிழக்கு தமிழர்களின் தாயகம் என்பதை அவர்களே ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று பாராளுமன்றத்தில் அதனையும் சுட்டிக்காட்டினார். இதேபோல் ஆளுங்கட்சியிலும் பல்வேறு உறுப்பினர்கள் கருப்பு ஜூலை தொடர்பாகவும் தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற இந்த வன்முறைகள் கண்டிக்கத்தக்கது எனவும் குறிப்பிட்ட நிலையில் அமைச்சர் சந்திரசேகர் பாராளுமன்றத்தில் காரசாரமான ஒரு கருத்தையும் தெரிவித்தார். இந்த கருப்பு ஜூலை கலவரம் அதாவது ஜேவிபியினை தடை செய்யாவிடின் இந்த ஜூலை கலவரம் இடம்பெற்றிருக்காது எனவும் அவர்கள் தடை செய்யப்பட்டது அந்த ஜெயவர்தனவினுடைய ஆட்சியில் அவர்களுடைய நரித்தனத்தால் தாம் தடை செய்யப்பட்டதனாலேயே இந்த கருப்பு ஜூலை கலவரம் இடம்பெற்றது எனவும் அவ்வாறு இல்லை எனில் இந்த கருப்பு ஜூலை கலவரம் இடம்பெற்றிருக்காது எனவும் குறிப்பிட்டார். அத்துடன் இந்த கருப்பு ஜூலை கலவரமே தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்துவதற்கு மிகவும் அடித்தளமாக இட்ட ஒரு காரணம் என சந்திரசேகர் மிகவும் அழுத்தி குறிப்பிட்டார். எனவே இந்த அரசாங்கம் அது தொடர்பாக நிச்சயம் விசாரணைகளை மேற்கொள்ளும் என்ற தொனியில் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் பல தரப்பினர்களால் இந்த கருப்பு ஜூலை தொடர்பாக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தையட்டி ரிசவிகாரை தொடர்பாக தொடர்ச்சியாக மக்கள் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் அது தொடர்பாக இன்றைய தினம் பௌத்த சாசன கலாச்சார அமைச்சர் சுனில் செனவி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்த நிலையில் இன்றைய தினம் அது தொடர்பாக சில கருத்துக்களை தெரிவித்தார். அந்த நிலையில் இந்த தையிட்டு விவகாரத்தில் நாங்கள் குழுவாக ஒன்றிணைந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டோம். அந்த வகையில் நீதி அமைச்சர் மற்றும் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் உட்பட நானும் இருந்து கொண்டு அத்துடன் ஆளுநர் மற்றும் மாவட்ட செயலாளர் வலிவடக்கு தெல்லிப்பளை பிரதேச சபையின் பிரதேச செயலகத்தினுடைய செயலாளர் உட்பட அதிகாரிகள் ஒன்றிணைந்து காணி உரிமையாளர்களும் பாதிக்கப்பட்டவர்களுமாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டதாக குறிப்பிடுகிறார். எனினும் காணி உரிமையாளர்களில் பலர் தங்களுடன் இவர்கள் கலந்துரையாடவில்லை, தங்களை புறக்கணித்தே கலந்துரையாடியதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கலந்துரையாடல்களின் அடிப்படையில் தீர்க்கமாக அரசு ஒரு முடிவு எடுத்துள்ளது. அதாவது பிகாரைக்கான காணியில் பிகாரை அமைக்கப்படும், பிகாரைக்கான காணியில் பிகாரை இருக்கும், மக்களுக்கான காணிகள் அனைத்தும் மக்களுக்கு கொடுக்கப்படும் என்ற முடிவையே தாங்கள் எடுத்துள்ளதாகவும் அந்த நடைமுறை இன்னும் 2 வாரங்களுக்குள் இது தொடர்பான நடைமுறையில் வருவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அந்த மக்களுடைய காணிகளை அடையாளம் காண்பதற்காக அளவு செய்ய முற்பட்ட போது அதற்கு சில பிரச்சனைகளால்
நிறுத்தப்பட்டதாகவும் அது இன்னும் 2 வாரங்களுக்குள் அது மீண்டும் மேற்கொள்ளப்படும் எனவும், எங்களுடைய நோக்கம் மக்களுடைய காணிகளை பிடிப்பதல்ல, அவர்களுடைய காணிகளை அடையாளப்படுத்துவதற்காகவே நாங்கள் அளவீடுகளை மேற்கொள்கிறோம், எனவே அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என இன்றைய தினம் அமைச்சர் அது தொடர்பாக சுட்டிக்காட்டினார். அத்துடன் 1972ஆம் ஆண்டு குறிப்பிட்ட ஒரு நில அளவு படத்தில் அந்த விகாரைக்குரிய இடம் அந்த நில அளவு படத்தில் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. எனவே அதனை அடிப்படையாக கொண்டு அந்த விகாரை எந்த இடத்தில் அமைந்துள்ளதோ, அந்த நில அளவு படத்தில் விகாரை எங்கு குறிப்பிடப்படுகிறதோ அந்த இடம் விகாரைக்கு வழங்கப்படும். ஏனைய அனைத்தும் மக்களுக்குரிய காணிகளாக அடையாளப்படுத்தப்படும் இடத்தில் அது மக்களுக்கு வழங்கப்படும். அதை வேறொருவரும் ஆக்கிரமிக்க அனுமதிக்க முடியாது என சுனில் செனவி இப்பொழுது குறிப்பிடுகிறார். எனவே இது எந்தளவு தூரம் சாத்தியமானது? இவர்கள் 1972ஆம் ஆண்டு நில அளவு படம் என குறிப்பிடுகின்ற படம் எதனை அடிப்படையாக கொண்டது, அது எதை குறிக்கின்றது என்பது கேள்விக்குறியாக காணப்படுகிறது. நயினாதீவு விகாராதிபதியால் ஏற்கனவே விகாரைக்கென ஒரு இடம் அந்த இடத்தில் காலம் தொட்டு இருப்பதாக ஒரு இடம் காணப்படுகிறது. அது விகாரைக்கெனவே ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே 72ஆம் ஆண்டு நில அளவை படத்தில் அந்த இடமா குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது தற்போது கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது. எனவே இது தொடர்பாக இன்னும் 2 வாரங்களில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என குறிப்பிட்டுள்ள நிலையில் அதுவரை காத்திருந்தே இது தொடர்பாக நாங்கள் தீர்க்கமான ஒரு விடயத்துக்கு வர முடியும்.